அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 8th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து ஐரோப்பியர்கள் வருகை இருக்குது. ஸோ அந்த யூனிட்டினுடைய புக் பேக் கொஸ்டினை பார்க்க போகிறோம். மிக முக்கியமான பகுதி. டெட்டுக்கு படிக்கிறவங்களாம் இந்த பகுதி பார்த்து வச்சுக்கோங்க. ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் போர்ச்சுகீசி ஆதிக்கத்திற்கு அடித்தளம் அமைத்தவர் யார் அப்படின்னா அல்போன்சோ டி அல்புகர்க்கு. அவர் தான் வந்து உண்மையான அடித்தளம் அமைத்தவர் வந்து அல்போன்சோ டி அல்புகர்க்கு தான். அடுத்தது பாருங்கள், செகண்ட் கொஸ்டின். பின்வரும் ஐரோப்பிய நாடுகளுள் இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடிப்பதில் முதன்மையாக இருந்த நாடு எது அப்படின்னா போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ போர்ச்சுகல். சரிங்களா. அடுத்தது 1453ஆம் ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் யாரால் கைப்பற்றப்பட்டது அப்படின்னா துருக்கியர்கள் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டாண்டினோபிளை 1453 வந்து கைப்பற்றுவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிற்கு வந்து கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கணுன்றதில் தீவிரம் காட்டுறாங்க. அடுத்தது சர் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் நேம்லே தெரியுங்க. இவர் வந்து இங்கிலாந்து ஆங்கிலேயர். சரிங்களா. அடுத்து இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் கட்டிய முதல் கோட்டை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நிறையா கோட்டையை கட்டினாங்க. அதில் முதல் கோட்டை எங்கே கட்டப்பட்டது அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய புனித ஜார்ஜ் கோட்டை, இல்லாட்டி செயின்ட் ஜார்ஜ் கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததுங்க, பின்வரும் ஐரோப்பிய நாட்டினருள் வியாபாரத்திற்காக இந்தியாவிற்கு வருகை தந்த கடைசி ஐரோப்பிய நாட்டினர் யார்? அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்திருக்காங்க, டச்சுக்காரர்கள், டேனியர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், ஸோ எல்லாருமே வந்திருக்கிறாங்க. ஸோ இதில் கடைசியாக வந்த ஐரோப்பிய நாட்டினர் யார் அப்படின்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள். ஸோ ஃப்ரான்ஸ் நாட்டை சேர்ந்தவங்க தான் நம்ம கடைசியாக வந்திருந்தாங்க நம்ம நாட்டில். அடுத்தது தமிழ்நாடு கடற்கரையோரத்தில் உள்ள தரங்கம்பாடி எதன் வர்த்தக மையமாக இருந்தது அப்படின்னா டேனியர்கள். சரிங்களா. ஸோ டேனியர்கள் தான் தரங்கம்பாடியை டானஸ்பர்க் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா. ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 7 வினாக்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருந்தே டெட்டுக்கு எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு, போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இந்த 7 கொஸ்டின்லேருந்தே ஒரு கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.